வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 2023ல் எஃப்எம் கொஷின் பேப்பரில் கேட்ட 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 10 மார்க் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ பேலன்ஸ் இருக்க ப்ராப்ளமை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் எஸ்டிமேட் கால்குலேட் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு. இது பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி கொஷின் தான். நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக இதே சேம் ப்ராப்ளமே கேட்டிருக்காங்க ஒர்க்கிங் கேபிட்டல் சாப்டரில். ஆவரேஜ் அமௌண்ட் லாக்ட் அப் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 10,000, ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர் மெட்டீரியல் எக்ஸெட்ரா 8,000, ஆவரேஜ் கிரெடிட் கிவன், லோக்கல் சேல்ஸ் 2 weeks credit 1,04,000, outside the state 6 week credit 3,12,000, time available for payment, for purchase 4 weeks 78,000, for wages 2 weeks 2,60,000. add 10% to allow contingency. இப்போ இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான். இப்போ என்னென்ன கரண்ட் அசெட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டார் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அண்ட் கரண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார் இருக்குது. ஓகே, இப்போ போடலாமா அந்த ப்ராப்ளம்? பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்டில் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 10,000 அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ் மெட்டீரியல் 8,000 அதுவும் அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டும் தான் ஸ்டாக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார் இருக்குது அண்ட் டெட்டார் இருக்குது. ஆவரேஜ் கிரெடிட் கிவன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் வந்து டெட்டார். லோக்கல் சேல்ஸ் 2 weeks கிரெடிட் சொல்லிட்டாங்க. இது அவுட் சைட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா 6 weeks சொல்லியிருக்காங்க. அப்போ லோக்கல் சேல்ஸ் வந்து 1,04,000 இன்ட்டு 2 weeks அப்படின்றதுனால 2 divided by 52. பாருங்கள், லோக்கல் தான் ஹோம் மார்க்கெட் 4,000. அவுட் சைட் ஸ்டேட்ன்றது பாருங்கள் 6 week. அப்போ 3,12,000 இன்ட்டு 6 divided by 52 36,000. இதுதான் டெட்டாஸ். இப்போ ஸ்டாக் போட்டாச்சு, டெட்டா போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாமா? ஓகே, 58,000 இதுதான் க்ராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ கிரெடிட்டார் போட போகிறோம். ஃபார் பர்ச்சேஸ் 4 weeks 78,000. அப்போ 78,000 இன்ட்டு 4/52 கரண்ட் லயபிலிட்டியில். ஓகே, பாருங்கள் 6,000 வந்துருச்சு. அடுத்து வேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 weeksன்னு சொல்லிட்டாங்க. 2,60,000 இன்ட்டு 2 divided by 52 10,000 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த 58,000லேருந்து மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் வரது தான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் 42,000 வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 10% டு அலோ கண்டிஜென்சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 42,000ல் 10% போட்டோம்னா 4,200. அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வரது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு 46,200. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க இது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். A choice is to be made between 2 competing proposals which require an equal investment of rupees 50,000 and are expected to generate net cash flow as under project 1, project 2. இப்போ பாருங்கள், ப்ராஜெக்ட் 1ஓட கேஷ் ஃப்ளோஸ் கொடுத்துருக்காங்க 6 yearsக்கு. அதே மாதிரி ப்ராஜெக்ட் 2ஓட கேஷ் ஃப்ளோ 6 year கொடுத்துருக்காங்க. The cost of capital of a company is 10%. The following are the present value factor at 10% per annum. Year 6 வருஷத்துக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரோட 1 rupee 10% ரேட் இது கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அண்டர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். நிறைய பேர் இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடை தப்பாக புரிஞ்சுட்டு டிஸ்கவுண்டட் பே பேக் கேல்குலேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடுன்றது வேறு எதுவும் இல்லை, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஓகே, இது கொஞ்சம் சரியாக பார்த்து போடுங்க. டிஸ்கவுண்டட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே உடனே பே பேக் அப்படி தான் போயிடுவாங்க. ஓகே, இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ தான். இங்கே ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இருக்கிறதுனால ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ தான் நமக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ இந்த 2 ப்ரொப்போசலை பார்த்து எந்த ப்ரொப்போசல் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் 1 ஃபர்ஸ்ட்டு போடலாம், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் 2 போடலாம். இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நம்ம இந்த கேஷ் ஃப்ளோஸ் எழுதிக்கலாம் அண்ட் இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரோட வேல்யூ எழுதிக்கலாம். ஓகே, பாருங்கள், பிவி அட் 10%க்கு 6 வருஷத்துக்கும் எழுதியாச்சு. அப்புறம் அங்கே கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் ஏவோட கேஷ் இன்ஃப்ளோலாம் எழுதியாச்சு.
இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்க போகிறோம். இது வெறும் கேஷ் இன்ஃப்ளோ, இது ப்ரெசன்ட் வேல்யூ 10% ஓடுது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரது தான் PV ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. 25,000 into 0.909, 15,000 into 0.826, 10,000 into 0.751, இங்கே நெல்லு 12,000 into 0.621, 6,000 into 0.564 போட்டோன்னா பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிடும். பாருங்கள், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ 53,461 வந்துருச்சு. இப்போ நமக்கு அவுட்ஃப்ளோ கொடுத்துருந்தாங்க பாருங்கள், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளோட அவுட்ஃப்ளோ, 50,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன, 53,461 மைனஸ் இந்த 50,000 போட்டோன்னா பாருங்கள் 3,461 வருது. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ப்ராஜெக்ட் 1, ஓகே. ப்ராஜெக்ட் ஏ இது பார்த்திங்கன்னா 3,461. இப்போ இதே மாதிரி ப்ராஜெக்ட் பிக்கு போட போகிறோம். ப்ராஜெக்ட் பியோட கேஷ் இன்ஃப்ளோஸ் எல்லாம் எழுதிக்கலாமா? 10,000, 12,000, 18,000, 25,000, 8,000, 4,000. ஓகே, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ. அப்போ 0.909 into 10,000, 0.826 into 12,000, 0.751 into 18,000, 0.683 into 25,000, 0.621 into 8,000, 0.564 into 4,000. எஸ், பண்ணி போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 9,090, 9,912, 13,518, 17,075, 4,968, 2,256. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ பாருங்கள், 56,819 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்மளோட அவுட்ஃப்ளோ என்னன்றது தெரியும் இல்லையா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50,000 தான். பாருங்கள், a choice is to be made between two competing proposal which require an equal investment of 50,000. ஓகே, ரெண்டுமே 50,000 தான் ரெக்வயர் பண்ணுது. அப்போ 56,819 மைனஸ் 50,000 பார்த்தீங்கன்னா 6,819 வருது. அப்போ இது ரெண்டுத்தில் எது அதிகமாக கொடுக்குது? ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 6,819 தான் ஜாஸ்தி. அப்போ எந்த ப்ராஜெக்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் பி இஸ் ப்ரிஃபரபிள். பாருங்கள், ப்ராஜெக்ட் பி இஸ் ப்ரிஃபரபிள் சின்ஸ் இட் கிவ்ஸ் அ ஹையர் NPV. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எதில் ஜாஸ்தி வருதோ அந்த ப்ராஜெக்டை தான் ப்ரிஃபரபிள்னு சொல்லணும். ஓகேவா? எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் தப்பு பண்ணுறதுக்கு ஒரே இது என்னென்னா டிஸ்கவுண்டட்ன்றதை மட்டும் பார்த்துட்டு கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்றத கவனிக்காமல் நம்ம பே பேக்கை ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். ஓகே, அதனால் கொஷின் படிக்கும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னா அது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் தான். ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.